என்னத்த பண்ணிட்டு இருக்காளோ வந்துட்டாங்க. ஆமா இவ்வளவு நேரமா உட்காந்து அதுல அப்படி என்னதான் இதுல பாத்துக்கிட்டு இருக்கிற? அத்தை, இதுல இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இதுல அவங்கள விஷயங்கள் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இருக்குது? இதுல நிறைய டெக்னாலஜிகள் இருக்குது அத்தை. உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க, அதை இப்பவே இதுல காமிக்கிறேன். சரி, எனக்கு இப்ப சப்பாத்தி சாப்பிடணும். ஓகேயா? சப்பாத்தி தானே, அலெக்சாவை கேட்டா போதும். அது யாரு அலெக்சா? அலெக்சான்னு கூப்பிட்டா போதும், வந்துடும். அப்ப பாப்பீங்க. நீ செய்வியோ அலெக்சா செய்யுமோ? எனக்கு சப்பாத்தி வேணும், அவ்வளவுதான். சப்பாத்தி தானே வேணாம், இருங்க. அலெக்சா, சப்பாத்தி செய்வது எப்படி? ஏண்டி, உனக்கு ஒரு சப்பாத்தி கூட பண்ண தெரியாதா? அது கூட இப்ப நான் தான் பண்ணணுமா? அத்தை, அலெக்சாக்கு சப்பாத்தி செய்ய தெரியாதா? அலெக்சாக்கு தெரியலன்னா என்ன, நீ செஞ்சு கொடு. நானா? ஐயோ அத்தை, அலெக்சாக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாது. இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு அது கையிலெல்லாம் குழையா இருக்கும். என்னாலெல்லாம் முடியாது அத்தை. நீங்க வேணும்னா நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அத்தை. என்னாலெல்லாம் முடியாது. இதுக்குதான் வந்து உட்காருவீங்கன்னு நல்லா தெரியும், வம்பு இருக்கிறதுக்காக. இவக்கெல்லாம் வம்பும் இழுத்துட்டாலும் இந்த காலத்து பொண்ணுங்க எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரோன்றதே தெரியாம போயிடுச்சு. இந்த மொபைலை பார்க்கறது, கொள்றது, டெக்னாலஜிங்கிறது, அலெக்சாங்கிறது, கூகுள்ங்கிறது. ஜனங்களே, இனி பொண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னா பணம் காசு பார்த்து எடுக்காதீங்க. வந்துட்டு வாய்க்கு ருசியா சமைச்சு போட தெரியுமான்னு கேட்டு எடுங்க. இல்லைன்னா என்ன மாதிரி தான் புலம்பிட்டு உட்காரணும். கருமம், ஒரு சப்பாத்திக்கு வழி இல்லை.